அப்ளைன்சஸ், ஸ்மார்ட் போன், லேப்டாப் இது எல்லாத்துக்குமே விலை உயர்வு அறிவிச்சிருக்காங்க. 2026 தொடங்கினதுல இருந்தே விலை உயர்வுங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. கடந்த 4 மாதங்கள்ல மூன்றாவது பெரிய விலை உயர்வா இது இருந்துட்டு இருக்கு. இண்டஸ்ட்ரியில வந்த தகவல் படி ஏப்ரல் மாதம் இறுதிக்குள்ள புதிய விலை அமலுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த விலை உயர்வுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரூட் ஆயிலுக்கு சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக்ஸ் மூலப்பொருட்கள் விலை உயர்ந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்மார்ட் போன், லேப்டாப்க்கு முக்கியமா பயன்படுத்தப்படும் மெமரி சிப்ஸும் விலை உயர்வு ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம கரன்சியோட வேல்யூ குறையிறது அண்ட் குளோபல் ஜியோபாலிட்டிக்கல் பிரச்சனையால இந்த மாதிரியான விலை உயர்வு ஏற்பட்டுட்டு இருக்கு. இப்போ எதுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் விலை உயர்வு அப்படின்னு பார்த்தோம்னா, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பொருட்களுக்கு 5 முதல் 7%, ஸ்மார்ட் போன்ஸ்க்கு 10 முதல் 15%, லேப்டாப்புக்கு 8 முதல் 10% போன்ற விகிதத்துல விலை உயர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்க வந்துட்டு ஹோம் அப்ளைன்சஸ் இல்ல லேப்டாப், ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது இப்பயே வாங்குறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.